வருகின்ற ஜூன் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரையிலே மாபெரும் மாநாடு. ஒன்று திரள்வோம், எழுச்சி பெறுவோம். 5 லட்சத்திற்கும் மேலான மக்கள் ஒன்று கூடக்கூடிய கந்த சஷ்டி கவசம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான மாநாடு. வெற்றிவேல் வீரவேல். ஜூன் 22ஆம் தேதி மதுரையில 5 லட்சம் முருக பக்தர்கள் கூடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தி கூட்டம். இதுல 5 லட்சம் பேரும் ஒரே டைம்ல கந்தர் சஷ்டி கவசம் பாடுறாங்க. முருகனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நான் முருகனை வேண்டிக்கிறேன். ஆறுமுகன் அருள் இருந்தால் அனைத்து நலன்களும் பெறலாம் அப்படிங்கிறது இந்த சிவபக்தன் என்னுடைய ஒரு உறுதியான நம்பிக்கை. முருகனை வணங்குங்கள், முக்தி பெறுங்கள். முருகனை வணங்குங்கள், முன்னேறுங்கள் வாழ்க்கையில. ஓம் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, உமையாள் பாலனுக்கு அரோகரா. முருகன் என்பது தமிழ் கடவுள். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் சொந்தமானவன். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கடவுள், மனசில் இருக்கிற ஒரு கடவுள். இந்த முருகனோட கந்த சஷ்டி கவசத்தை கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் ஒன்னா சேர்ந்து சாண்ட் பண்ண போகிறாங்க. ஜூன் 22ஆம் தேதி மதுரையில். நம்ம வீட்டில் காலங்காத்தால் அந்த கந்த சஷ்டி கவசத்தை கேட்டாலே நமக்கு அவ்வளோ புண்ணியம், நல்லது நடக்குது. அப்படி இருக்கும்போது 5 லட்சம் பேர் ஒன்றா அதை சொல்ல போகிறாங்கன்னா மெய்சில் இருக்கிறது. கண்டிப்பாக தமிழ்நாடு, இந்தியாவே சுபிட்சமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி. அந்த ஒரு மிகப்பெரிய மாநாட்டில் நீங்கள் எல்லோரும் போய் கலந்துங்க. முருக பக்தர்கள் அப்படின்றது இல்லை, கடவுள் பக்தர்கள், கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கிற எல்லாருமே அங்கே போகலாம். இதில் மெய்யான பக்தர்கள், பொய்யான பக்தர்கள்லாம் கிடையாது. கடவுளை நம்புகிற அத்தனை பேரும் உண்மையானவர்கள் தான். கண்டிப்பாக மதுரைக்கு போய் 22ஆம் தேதி முருகனுக்கு நமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம். பாரதம் என்பது புண்ணிய பூமி, ஆன்மீக பூமி. யார் வந்தாலும் யார் போனாலும் இறை நம்பிக்கை என்பதை அழிக்கவே முடியாது என்பது என்னுடைய தாழ்மையான ஆனால் வலுவான கருத்து. ஓம் சரவண பவா. வர ஜூன் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முருக பக்தர்கள் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்துறாங்க மதுரையில. கந்த சஷ்டி கவசம் ஓதுறாங்க. எத்தனை பேரு? 5 லட்சம் பேர். 5ன்றது பஞ்சபூதம். 5 லட்சம் பேர் ஓதும்போது எப்படி ஒரு அற்புதம் நடக்கும். நன்றி, வாழ்த்துக்கள்.